அவங்க அப்பா அந்த காலத்தில் ஏபி செட்டியார் அவர்கள் ஒரு பெரிய மேதை, பெரிய ஞானி. அவர்லாம் வந்து வாக்கிங் போனார்னா ஸ்டுடியோக்குள்ளே சரவணா சார் சொல்லுவார், அப்படியே ரவுண்டு வந்தார்னா 3வது ஃப்ளோர் பக்கத்தில் கொஞ்சம் குப்பை கிடக்குப்பா அப்படின்னு ஒரு மைக் வச்சுருப்பார், ஒரு டேப் ரெக்கார்டு மாதிரி. அதில் ஆன் பண்ணி சொல்லிவிடுவார் ஸ்டாஃப், அது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. எப்பா 3வது ஃப்ளோர் பக்கத்தில் நிறையா குப்பை ஆணிலாம் கிடக்குப்பா, அது அப்புறமா வந்து எடுத்துருங்கப்பா, ஓகே ஒன். அப்படியே வருவார். இங்கே ஒரு செடி பக்கத்தில் ஒரு செடி பட்டு போய் நிற்கும். எப்பா 7வது ஃப்ளோர் பக்கத்தில் ஒரு செடி பட்டு போயிருக்கு, உடனே அதை பிடிங்கிட்டு வேறு ஒரு நல்ல பசுமையான செடியாக நட்டுருங்கப்பா, கட் பண்ணிக்கிறார். ஒரு டேப் சிஸ்டம் வச்சுருந்தார். யார்? அவங்க அப்பா மையப்பன் சார். சரி, அதே மாதிரி சரவண சார் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணார், அப்பாவோட சிஸ்டத்தை. அப்புறம் டைமிங் பஞ்சுவாலிட்டிலாம் அவங்கள அடிக்கவே முடியாது. 10 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம்னா அது 9:50 அதுக்கு ரெடி ஆவாங்க. எப்போ அன்றைக்கி அந்த டைரக்டர் இங்கே வர்றாரு இல்லையா, நம்மளை பார்க்க வர்றாரு இல்லையா. இப்போ பேரரசோ உதயகுமாரோ வர்றான்னு வச்சுக்கோங்களேன். எஜமான் பண்ணார், பேரரசு திருப்பதி பண்ணார். எப்போ பேரரசு டைரக்டர் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு வர்றாரு இல்லையா, கரெக்டாக இருங்கப்பா, அலாட்டாக இருங்கப்பா, கார் அங்கே இறங்குறது அவர் பக்கம் நீங்கள் கூப்பிட்டு வரணுப்பா, உள்ளே நீ கூப்பிட்டு வரணுப்பா, அப்படி அதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க. இது சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அங்கே போய் இறங்குனதும் சார் சாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் இங்கே 2 மினிட்ஸ் உட்காருங்க சார். அதுக்கு ஒரு சீட்டு வரும், அந்த சீட் டைப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. 10 மணிக்கு அவர் வருகிறார், எல்லோரும் ஆயத்தமாக இருங்க, அவர் நல்லபடியாக ரிசீவ் பண்ணி எங்கிட்ட கூட்டுவாங்க அப்படின்னு ஒரு லெட்ரு வந்துடும். அதுக்குள்ளே எல்லாேருக்கும் அந்த ஸ்டாஃப் பூரா லெட்ரு போய்டும். அப்போ அவங்க கார் இந்த இடத்துல இறங்கும்போது நீ நிற்கணும்ப்பா, விஸ்வநாதன் நீங்கள் நிற்கணும், வீரப்பன் நீங்கள் இங்கே நில்லுங்க, அவர் அந்த இடத்துல உட்கார வைக்கணும். நீங்கள் வந்து தம்பி அர்ஜுன் அவருக்கு நீங்கள் காஃபி டீலாம் கொடுக்கணும். கொடுத்த பிறகு டீ குடித்த பிறகு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் உள்ள அலோவ் பண்ணுறேன், மீட் பண்ணி பேசுகிறோம். அதுக்கு ஒரு ஹெச் போடுவாங்க.